ஸ்போர்ட்ஸ் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. இன்னைக்கு 2 மேட்சஸ் இருக்கு. முக்கியமா சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட தோத்துருந்தாங்க. ஆர்ஆரும் நல்ல ஃபார்ம்ல இல்ல, தொடர்ச்சியா மேட்சஸ் தோத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க, குறிப்பா பார்த்தோம்னா சிஎஸ்கே டீம்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கணும், பிரச்சனைகளை சரி செய்ய சிஎஸ்கே என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதே மாதிரி இன்னொரு மேட்ச் டிசி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச்லயும் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டு வராங்க அண்ட் டிசி லாஸ்ட் மேட்சை க்ளோஸா போய் வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மேட்ச்ல என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்சஸ் பத்தியுமே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். வாங்க. இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகே, டிசிங்க வந்துருச்சு. ஸ்ரீராம் என்ன ஸ்ரீராம், இது அநியாயம் ஸ்ரீராம். அதாவது ஹைதராபாத்ல இருந்து எவ்வளவு தூரங்க விசாகப்பட்டினம், டெல்லியில இருந்து எவ்வளவு தூரங்க, பார்த்தா டெல்லியோட ஹோம் மேட்சா இது என்ன ஜியோ பொலிட்டிக்கல் விஷயம் தெரியல. இல்ல, பட் அகைன் டெல்லியோட கோ ஓனர்ஸ் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்கன்றதுனால அங்க 2 மேட்ச் வருஷம் விளையாடுவாங்க. சோ அங்க வந்து 2 மேட்ச் வச்சிருக்காங்க. ஐ திங்க் இதுவே. பட் இந்த கிரவுண்டை பொறுத்தவரை டிசி எஸ்ஆர்ஹெச் சந்திச்சப்போ டிசி தான் 2 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் ஒரு வேக்கப் கால். போன மேட்ச் அவங்களை செஞ்சுட்டு போயிட்டாங்க எல்எஸ்ஜி. அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க எனக்கு சத்தியமா தெரியல. தொராண்ட மேலேயே கை வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எதிர்பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஆமா, அத வந்து டெல்லி பிடிச்சுப்பாங்களா? பிடிக்கணும், பாத்துருப்பாங்க மேட்ச. பணம் அவங்க கிட்டயும் போலர்ஸ் இருக்காங்க அதை பண்றதுக்கு. போலர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் அகைன் லாஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா அவங்க பவுலிங்ல பெருசா எதுவும் பண்ணல, பேட்டிங்ல தான் பிடிச்சி அசுதோஷ் சர்மா எல்லாம் வச்சு அடிச்சு. போன மேட்ச் அந்த மேட்ச் வந்து ஒரு பிக் பாக்கெட் மேட்ச். ஆப்போனன்ட் திருடிட்டு வந்துட்டாங்க. அவங்க தோத்த மேட்சை ஜெயிச்சுட்டு 2 பாயிண்ட் எடுத்து அள்ளி போட்டாங்க அவங்க. பட் கூடுதல் கான்பிடன்ஸோட வருவாங்க. நான் ஒரு சூப்பர் மேட்ச் எதிர்பார்க்கிறேன் ஸ்ரீராம். ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா டிசி 11 எஸ்ஆர்ஹெச் 13. சோ கொஞ்சம் க்ளோஸா தான் போயிருக்கு. பட் இந்த பர்டிகுலர் கேம் நான் வந்து டிசி தான் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் டாஸ் ஜெயிச்சு அவங்களை சேஸ் பண்ண வைக்கணும். அது அவங்க கம்ஃபர்டபுளாவே இருக்க மாட்டாங்க சேஸ் பண்றதுக்கு. போன சீசன் அவ்வளவு அபாரமா விளையாடினாலும் சேசிங்ல எல்லாம் கேஸ். அதை மேபி பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது டிசி. சரி, ஓகே. ப்ரெடிக்ஷன் என்ன, யார் பக்கம் போறீங்க? டிசி. டிசி. பிக் பாக்கெட் மேட்ச் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில டிசின்றீங்க. பிக் பாக்கெட் மேட்ச்னாலும் அதுதானே கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்க பாருங்களேன் ஸ்ரீராம், நீங்க ரொம்ப நல்லா விளையாடி ஆப்போனன்ட் ஃபுல்லா நசுனீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பட் ஒரு க்ளோஸ் மேட்ச் நீங்க ஜெயிச்சீங்கன்னா அது கொடுக்குற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, ஃபுல் டீம் அப்படியே எடுத்துட்டு வரும். சோ மோஹித் சர்மா, அசுதோஷ் சர்மா, இந்த மாதிரி சர்மா அங்கெல்லாம் இருக்காங்க. சரி, ஓகே. நானும் வந்து டிசியை நம்புறேன். ஏன்னா டிசி மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. அது அசுதோஷ் சர்மா எல்லாம் பாக்குறப்போ ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்குது. நானும் டிசியே எடுத்துக்கிறேன். ஓகே ஸ்ரீராம், ஓகே ஸ்ரீராம், வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. இன்னொரு மேட்ச் நைட் நடக்குது. சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். 2 பேருமே பார்த்தோம்னா பயங்கர ஃபார்ம்ல வராங்க. என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு பயங்கரமான மேட்சா இருக்கும் போல. எப்படி சொல்லுங்க? இவங்க வந்து ஒரு பக்கம் இவங்களுக்கு வீக்னஸ் எல்லாம் நம்ம அடுக்கணும் அப்படின்னா, அந்த பக்கம் ராஜஸ்தானுக்கு அதை பீட் பண்ற மாதிரி இன்னும் வீக்னஸ் எல்லாம் நிறைய போகுது. 2 ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காத ஒரு டீமா இருக்கிறாங்க. ஒரு மேட்ச் தோத்த சிஎஸ்கே நீங்க என்ன இவ்வளவு ஓட விட்டு கலாய்க்கிறீங்க? ஒரு மேட்ச் எப்படி தோத்தாங்கன்னு இருக்குல்ல. சரி, தோத்தாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கல்ல. ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் தோத்ததுக்கு 2020 வைப்ஸ் அதுக்கு போயிட்டானுங்க. துபாய் சீசன் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீராம், நான் மறுபடியும் அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கும் சொல்றேன். நல்ல விஷயம் என்னதுன்னா, ரொம்ப ஏர்லி இந்த சீசன் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நீங்க சொல்ற அந்த சீசன்ல இருந்த அதே பிரச்சனைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அது வந்து ரொம்ப லேட்டா தெரிஞ்சோம். புது பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, அப்படி வேலைக்கு ஆகல. கேதார் ஜாதவ் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஓகே. இப்பவும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. பட் 2வது மேட்சே தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா இல் பி அப்செட், தோத்தாங்கன்னா இல் பி வெரி அப்செட். சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க 11ல? இருக்கணும்னு என்னோட ஒப்பீனியன் நீங்க கேட்டீங்கன்னா கான்வே உள்ள வரணும். ஒவ்வொரு டீமும் 200 210 அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு டோர்னமெண்ட்ல நீங்க 170 தான் நீங்க அடிப்பீங்கன்ற ஆட்டிடியூட் தப்பு. சோ நீங்க வந்து ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப முக்கியம் தான். பட் இப்ப பர்டிகுலர் இம்பாக்ட் பிளே ரூல் வந்ததுக்கு அப்புறம் ஐபிஎல்ல ஆல்ரவுண்டர் விட எனக்கு பேட்டர், ஐ மீன் ஸ்பெசிபிக் பீப்புள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆல்ரவுண்டரை தியாகம் பண்ணலாம். சோ கான்வே இன் பிளேஸ் ஆஃப் சாம் கரன். சரி, கான்வே உள்ள வந்தாரு அப்படின்னா நீங்க யார ஓப்பனிங் பேர் ஆக்குவீங்க? கான்வே ருத்துராஜ். ரச்சின் கீழே வரணுங்கிறீங்களா? ரச்சின் ஃப்ளோட் பண்ணலாம், நம்பர் 3ல விளையாடலாம்.
அண்ட் ரச்சின் ரவீந்திராவும் நீங்க 2 மேட்சும் நீங்க எடுங்க ரன் அடிச்சாரு. பாவங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ட. பட் 2 மேட்சும் ரொம்ப குரூஷியலான சிச்சுவேஷன் தான். அவர் சுத்தி விக்கெட்டா விழுந்துகிட்டு இருக்குன்றப்ப நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அவர்கிட்ட இருந்து? விக்கெட்டும் விழும், நான் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அவர் பண்ணாரு. மொத மேட்ச் அகைன்ஸ்ட் மும்பை ஜெயிச்சது காரணம் கூட லாஸ்ட்ல அவர் வந்து டப்பு டப்புன்னு அடிச்சாரு. சோ அவரால அது அந்த கேம் இருக்கு அவர்கிட்ட. சோ ரொம்ப அன்ஃபேரா இருக்காங்க ஒரு சில பேர். ரச்சின் ரவீந்திராவை இந்த சீசன் இப்போதைக்கு இந்த முதல் 2 மேட்ச் வச்சு கிரிட்டிசைஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு தப்பு. சோ ரச்சின் ரவீந்திராவால டீமுக்காக செய்ய முடியும். அந்த டிபிக்கல் நியூசிலாண்டர் டீமுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன். கான்வே வித் ருத்ராஜ் ஒரு ப்ரூவன் ஓப்பனிங் காம்பினேஷன் போங்க. ஏன்னா எடுத்தோடனே ருத்ராஜ் 2வது ஓவரே பேட்டிங் வராரு. சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி கான்வே ருத்ராஜ் வந்து ஓப்பனிங் பேர் ஆகுறாங்கன்னா ரச்சின் வந்து நம்பர் 3 வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். தென் பார்த்தோம் அப்படின்னா ராகுல் திரிபாதி இருந்தாரு அப்படின்னா அவர் இன்னும் கீழே வருவாரு. இது மொத்தமா பேட்டிங் ஆர்டரே அப்படி குலைச்சு போட்ட மாதிரி இருக்காதா? கலைச்சு போட்ட மாதிரி இருக்காதா? இல்லையே ஸ்ரீராம், டாப் 3ல தான் நீங்க ஷஃபிள் பண்றீங்க. என்ன ராகுல் திரிபாதி ஒரு நல்லா விளையாடிட்டு அவர் கீழே இறக்குனா அநியாயம் நீங்க சொல்றது. 2 மேட்ச் ஷார்ட் பாலுக்கு அவுட். அந்த ஒரு சீசன் ராய்டுவை வச்சு ஓபன் பண்ணாங்க. சூப்பர் சீசன் அமைச்சு. ஏன்னா அந்த சீசன் ராய்டு கிரேட் ஃபார்ம். மேபி அந்த ஃபார்ம் தான் அவங்க ராகுல் திரிபாதி கிட்ட பாத்துருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 2 மேட்சும் ஷார்ட் பாலுக்கு அவுட்னா இது எல்லா டீமும் பாப்பாங்க. வாடா தேங்காய் உடைக்கலாம். எனக்கு என்ன புரியல அப்படின்னா ஓப்பனிங் பேர்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஓப்பனிங் பேரை மாத்துறது நியாயமா இருக்கும். சிஎஸ்கேக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட் சீசன் கான்வே வந்து இன்ஜுரி, அதனாலதான் வந்து அவரை வந்து இறக்க முடியல. அதே மாதிரி லாஸ்ட் சீசனும் ஒரு சில மேட்ச்ல ருத்ராஜ் வந்து நம்பர் 3ல வந்திருப்பாரு. எதுக்காகனா ரஹானே வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவர் எங்க இறங்கினா நல்லா ஆடுவாரோ அதுக்காக வந்திருப்பாரு. ஆனா இந்த சீசன் புது சீசன்ல இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்து ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்குறதுக்கு. பட் அப்படி இருந்தும் ஓப்பனிங் பேரை மாத்துறாங்க அப்படின்னா நீங்க போன சோலோ ஒரு லாஜிக் சொன்னீங்க. அதுவா இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து வலுப்பெற்றுக்கிட்டே இருக்குது. அதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது ஸ்ரீராம். ஒரே லாஜிக் அந்த லாஜிக் தான். ஃபிளெமிங், தோனி இது எல்லாருமே இதுக்கு ஒத்துப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிளேயர்ஸோட பர்சனல் விஷயங்களுக்காகவும் இல்லையா? ஒத்துதானே ஆகும். வேற என்ன ஸ்ரீராம்? ஐ மீன் நேஷனல் டீமுக்கு நான் இந்த இடத்துல ஆடணும், நான் இந்த இடத்துல தான் ஆடணும். ஒரு சீனியர் பிளேயர் ஒரு கேப்டன் சொல்றாருன்னா அவர் எடுக்கிறத முடிவு ஸ்ரீராம். ஒத்துதான் ஆகணும். தோனி எங்க நீங்க கேள்விக்கு வராரு? ஃபிளெமிங் சொல்றீங்க, ஓகே. தோனி இன்னும் இந்த டெசிஷன்ஸ்ல எல்லாம் அந்த தலையிட்டுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன தலையிடுவாரு, ஓகே ஸ்ரீராம். பட் ஜஸ்ட் அவர் தலையிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இது பட் அவருக்குமே நேஷனல் டீம்ல ருத்ராஜ் போகணும்னு தானே ஆசை இருக்கும். புரியுது. நானும் போன வாட்டி சொன்னா ஒரு ஜடேஜா அவங்களுக்காக தான் நான் வந்து பேட்டிங் ஆடுற கீழே இறக்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து ஒரு அப்ப இந்த தடவை என்ன லாஜிக்? அஸ்வின் இந்தியன் டீம் விளையாடணும் ஆசைப்படுற அவரே ரிட்டையர் ஆயாச்சுங்க. அது மேபி தெரியும், அவர் எதுவும் கவனிச்சாரா? ரொம்ப கலாய்க்கிறீங்க. இன்னைக்கு சிஎஸ்கே வின்னு பாருங்க. சரி, சிஎஸ்கே வின்னு. தோனி எந்த ஆர்டர்ல வருவார் சொல்லுங்க? நம்பர் 9 நம்பர் 10 இல்ல என்ன பொசிஷன்ல வருவார்? நம்பர் 8. நம்பர் 8. சிச்சுவேஷன் எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் irrespective of situation. ஆமா, ஓகே. பட் அவர் irrespective of situationல லாஸ்ட் 2 ஓவர்ஸ்னா எம்எஸ் தோனி வாக் இன் பண்ணுவாரு. பட் அவர் கிளியரா இருக்கிறாரு இல்லையா? நம்ம பேசினதா அந்த 2 ஓவர்ஸ் தான் அவரோட பேட்டிங் அப்படிங்கிறது. சோ அதை தாண்டி ஒரு 2-3 சீசனுக்கு முன்னாடி பார்த்த ஒரு தோனி, ஒரு நின்னு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஒரு சேஸ் போற தோனி எல்லாம் வந்து இந்த பார்க்க வாய்ப்பே இல்லை இனிமே. இல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. இவ்வளவு வருஷமா பண்ணிருக்காரு, 18 வருஷமா ஐபிஎல்ல பண்ணிருக்காரு. அதையே திரும்ப பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆசைப்படுறது அநியாயம். லெட்ஸ் ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஏஜ், அவரோட அச்சீவ்மெண்ட். அவர் அந்த ரோல் தான் எடுப்பாரு. அதான் பரவாயில்ல. பட் தோக்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் மேல வந்து ஏதாச்சும் ஒரு 2 6 இல்ல தோக்குற மாதிரி இருந்து இப்ப பாரு, அந்த கேம் ஐடியல், ஆர்சிபி கேம் ஐடியல். அவர் மேல வரதுக்கு 12வது ஓவர் அவர் வந்திருக்கணும், அப்பவே வரல. சோ நான் அதாவது இது எப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சாதானே நம்ம நிராசைப்படுறோம். எக்ஸ்பெக்டேஷன் நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன எப்ப வந்தாலும் என்ன ஓகே, நீங்க எப்ப வேணாலும் வாங்க, அந்த 2 ஓவர் 2 6 மட்டும் போதும் அப்படிங்கிறீங்க. அப்படிதான் அவரும் சிக்னல் கொடுக்குறாருன்றப்ப ஆமா ஸ்ரீராம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நம்ம அக்செப்ட் பண்றது தானே இருக்கு. அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு பிரேக்கப் கைஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. நம்ம மேட்ச் முடிஞ்ச உடனே பேசினா வேற மூடு, மேட்ச் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில பேசினா இப்படிதான் பிலாசபியா வரும். சரி, ஓகே. இது பவுலிங், சிஎஸ்கேயோட பவுலிங். நம்ம பேட்டிங் பத்தி நிறைய பேசணும். பவுலிங் 10 பெருசா கிளிக் ஆகலாம். அண்ட் பவுலிங்ல எதுவும் சேஞ்ச் இருக்குமா? நம்ம வந்து சேப்பாக்ல வந்து 3 ஸ்பின்னர்ஸோட போனோம். இப்போ வெளியே அவை கேம்ஸ் போறப்போ மாற்றங்கள் இருக்குமா? அஸ்வின் இருப்பாரா லெவல்ல? மேட்ச் குவஹாட்டியில் நடக்குது, அது சேப்பாக்கை விட அதிக திருப்பலி. அப்படியே ஸ்க்ரூ டிரைவர் விக்கெட் தான் அது, நல்ல திருப்பலி. சோ எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்ல என்ன மாதிரி விக்கெட் போடணும்ன்றது ப்ளூ பிரிண்ட் குவஹாட்டி. சிஎஸ்கே போய் பாத்துருவாங்க. நல்லா திரும்பிச்சு போன மேட்ச் அங்க ராஜஸ்தான் ராயல்ஸே மாட்டிக்கிட்டாங்க. சோ அதனால அந்த 3 பேர் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா?
அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் ஒரே ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் என்ன சாம் கரன் விளையாடக்கூடாது, கான்வே விளையாடணும்னு சொல்றேன். ஸோ சாம் கரன் போடுற ஓவர்ஸ் போடுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுல் வேணும். 6 பவுலர்ஸோட தான் போகணும். ஸோ அங்க நான் வந்து அன்ஷுல் கம்போஜ் எதிர்பார்க்கிறேன். ஒரு ஜென்யூன் ஸ்விங் பவுலர் வித் நியூ பால். அப்படி இல்ல உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் வேணும், ஏன்னா ஏற்கனவே கலீல் இருக்காரு, பட் ஸ்டில் உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் வேணும்னா மேபி குர்ஜப்னீத் சிங் உட்காந்துக்கிட்டு இருக்காரு பெஞ்ச்ல, தமிழ்நாடு சேர்ந்தவர். பட் மேபி அன்சுல் கம்பேஜ் பெட்டர் சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்கலாம் வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ சாம் கரனுக்கு பதிலா அன்சுல் கம்போஜ். ஸோ பேட்டிங்ல நான் வந்து கான்வே. நம்ம சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தான் ஆர்ஆர் என்ன ப்ரெடிக்ஷன், யார் பக்கம் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஆர்ஆர் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு. ஆர்ஆர் மீண்டு வருவாங்களா? ஏன்னா தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எப்படின்னா நம்ம கிட்ட பிரச்சனை இருக்குன்ற போய் அவங்க கிட்ட நம்மளோட அதிக பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரிதான் ஒரு கூட போட்டு விட்டோம்னா ஹிஸ்டாரிக்கலி 29 தடவை சந்திச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 16 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 13 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் குவஹாட்டின்னு நான் சொல்றப்போ விக்கெட் திரும்புதுன்னா நீங்க சிஎஸ்கே கையில தாமலத்தட்டுல எப்படி எடுத்து கொடுத்துருக்கீங்க மேட்ச். எனக்கு சிஎஸ்கே வின்னு. எனக்கு என்னன்னா சாம்சன் கேப்டன்சி பண்ணி ஃபீல்டுக்குள்ள வந்தாருன்னா மேபி ஆர்ஆர் ஏதாவது பண்ணலாம். பட் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். 3 மேட்ச் இருக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆமா, இது 3வது மேட்ச். 3வது மேட்ச். அப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, என்னோட ப்ரெடிக்ஷனும் வந்து சிஎஸ்கே தான். ஏன்னா கம்பேக் கொடுப்பாங்க நம்புறேன். ஒரு பேட் கேம் பட் கம்பேக் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ராஜஸ்தான் பார்த்தோம்னா சிஎஸ்கே விட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால சிஎஸ்கே சமாளிச்சு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அந்த தத்துவம் கண்ணதாசன் சொன்ன வார்த்தைகள். பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே இந்த மேட்சை வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னொரு லாஜிக்கும் இருக்குது. இந்த அடிக்காத பிளேயர்லாம் சிஎஸ்கே கூட வந்து அடிக்கிறது, இந்த ஆடாத டீம்ல வந்து சிஎஸ்கே கூட வந்து ஆடுறது, அந்த மாதிரி லாஜிக்லாம் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா ஆர்ஆருக்கும் மேபி சான்சஸ். இந்த லாஜிக் யூசுவலா இந்தியன் டீமுக்கு தானே செட் ஆகும், சிஎஸ்கேவுக்கு அப்பல்ல செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் ஆகுங்க. பால் வல்தடின்னு ஒரு பிளேயர் இருந்தார், ஞாபகம் இருக்குதா? பஞ்சாப் பிளேயர். அவரு மன்விந்தர் பிஸ்லா அந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து அதாவது சின்னதாலாம் வைக்க மாட்டாங்க, பெருசா வச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது இந்த மன்விந்தர் பிஸ்லா வந்து அந்த ஃபைனல்ல அடிச்சார் தெரியுமா சிஎஸ்கேவோட. ரீசெண்டா ஒரு தடவை கமெண்ட்ரி எங்களுக்கு இந்த பூஃபே எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க டின்னர். சோ எல்லா லாங்குவேஜ் கமெண்டேட்டர்ஸ் சேர்ந்து வந்துருவோம். பிஸ்லா ஐ திங்க் ஹரியான்வி கமெண்ட்ரிக்காக வராருன்னு நினைக்கிறேன். அப்ப அனிருத்தா ஸ்ரீகாந்த் பார்த்து, டேய் நாங்க 5 டைட்டில்ரா 6 இருந்திருக்கோம், 1ஆதான் போச்சு அப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்குள்ள ஒரு பேண்டர். ஆறா இருந்திருக்கணும் ஈஸியா, ஃபைனல்ல நீ ஏன்டா அடிச்ச, யாரோடய அடிக்காதவன் நீ ஏன்டா எங்களோட வந்து அடிச்ச கேட்டு இருந்தாரு. பொங்கல் சாப்பிடுற இடத்துல டிபேட் போட்டிருக்கீங்க. என்ன ஸ்ரீராம், சேர்ந்து வேலை செய்யறோம், we are colleagues. ஓகே ப்ரோ, பாப்போம். சிஎஸ்கே பண்ணுவாங்க நம்புவோம். என்ன நீங்க ரெண்டுலயுமே நான் சொன்ன அதே டீம் நீங்களும் பேக் பண்ணீங்கன்னா அநியாயம். அட்லீஸ்ட் டிசி எஸ்ஆர்ஹெச்லயாவது நீங்க டிஃபர் பண்ணணும். நான் டிசின்றேன், நீங்க எஸ்ஆர்ஹெச்னு சொல்லணும். அதுவும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஒப்பீனியன்ஸ் எப்படி மாறுறது பார்க்கலாம். மேபி 2 பேரோட ப்ரெடிக்ஷனும் தப்பா போயிருச்சுன்னா என்ன பண்றது? அப்ப பரவாயில்ல, இப்போதைக்கு நீங்க 1 லீடிங்ல இருக்கீங்களே, அதான். ஏன்னா இதை ஈக்குவல் பண்ணி என் மேல பிரஷர் ஏறுது. இருக்கீங்க என்ன 62 மாசம் சீசனுங்க. பிரஷர் ஏத்திக்க. ஓகே ஓகே ஸ்ரீராம், பாப்போம் ஸ்ரீராம். தேங்க்யூ.